Thank you, Jesus. நன்றி பிதாவே, நன்றி பிதா. எங்கள் பரலோக பிதாவே, உங்க நாமம் மகிமைப்படுவதாக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நம்மோட அசைவாடுவாராக. நம்முடைய தேவன் வல்லவர், சார்வ வல்லமை உள்ள தேவன். எங்கெல்லாம் ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருக்கிறதோ அங்க ஆவியானவர் அசைவாடி கொண்டிருப்பார். ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனமே, உன் வாழ்க்கை ஒழுங்கின்மையாகவும் வெறுமையாகவும், ஒரே வெறுமை வெறுமை வெறுமை, அந்த இடத்தில் கர்த்தர் நிரப்ப மாட்டாரா என்று நீ காத்து கொண்டிருக்கிற என் இருதயமே, என் ஆத்துமாவே, கர்த்தர் உங்களோட பேசுகிற காரியம் என்ன தெரியுங்களா? ஆவியானவரே வாங்கப்பா, என் வாழ்க்கையில வாங்கப்பா. எங்கெல்லாம் வெறுமை இருக்கிறதோ, எங்கெல்லாம் ஒழுங்கின்மை இருக்கிறதோ, ஒழுங்காய் வாழ வேண்டும், நேர்மையாய் வாழ வேண்டும், உத்தமையாய் வாழ வேண்டும் என்று நீ அறிக்கையிடுகிறாய். உன் வாழ்க்கையோ ஒழுங்கின்மையாய் இருப்பது காரணம் என்ன மக்களே? நீ ஆவியானவரை அழைத்து, அப்பா வாங்கப்பா, ஓ ஹல்லேலூயா, ஒவ்வொரு நாளும் அவரை நீங்கள் அழைத்து கூப்பிட்டு கூப்பிட்டு கத்த சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு. ஆமென். கர்த்தர் நாட்களை சொல்லி, நீ மனிதனை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறாயா? நீ மனுஷனை பார்த்து பார்த்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய முகபாவனைகள் உன் முகத்திலே காணப்படும். ஆமென். ரட்சிக்கப்படாத மனிதனோடு நீ பேசிக் கொண்டிருக்கிறாயா? ஒவ்வொரு நாளும் வேலை செய்யும் பொழுதும், அனுதினம் வாழ்க்கையில குடும்பம் நடத்தும் பொழுதும், என் அன்பான தேவ ஜனங்களே, கர்த்தர் சொல்லுகிறார், நீ யாரை நோக்கி கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த வாழ்க்கை நமக்கு ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறீர்களா? நம் வாழ்வாதாரத்துக்கு நாம் வாழ வேண்டும், நாம் எல்லாம் தொழில்கள் செய்ய வேண்டும். பாருங்க, எல்லோரும் வேலைக்கு செல்கிறார்கள், எல்லோரும் வாழ்வாதாரத்துக்காக போராடி கொண்டிருக்கிறார். ஆனால் என் தேவ ஜனமே, உலகத்தின் மனுஷனை நோக்கி நீ பார்க்க பார்க்க உன் முக பாவனைகள் எல்லாம் கிருபை இழந்தவர்களா நீங்கள் காணப்படுவீர்கள். ஆண்டவர் சொல்லுகிற, இந்த உலகத்துல நீங்க வாழ வேண்டும், அதனால நம்ம பரலோகத்துல போய் உட்கார முடியாது. ஆமென். இந்த உலகத்தை வெறுத்து தள்ள வேண்டும் என்றால் இந்த உலகத்துல இருக்க காரியங்களை வெறுத்து கொண்டு போவது அல்ல, இந்த உலகத்தில் தான் நீ வாழணும். அப்ப எப்படி வாழணும்னு ஆண்டவர் ஒரு கிருபை உள்ள வார்த்தை சொல்லியிருக்கிறார், நீ என்னை நோக்கி கூப்பிடு. ஆமென். எந்த காரியத்திலுங்க, ஒரு சின்ன சின்ன காரியமா இருந்தாலும், பெரிய காரியங்களா இருந்தாலும், ஒரு பெரிய தேவைகள் இருக்கலாம், சில நேரத்துல அற்பமான ஒரு காரியமா இருக்கலாம். ஆண்டவரே, இப்படியாக என் வாழ்க்கை இப்படியாக இருக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாய். ஆசைப்படுகிறது மாத்திரம் அல்ல, அந்த ஆசைக்கு வேண்டிய வேறு எங்கே இருக்கிறது? கிறிஸ்து இயேசுவை நோக்கிப்பார். ஹல்லேலூயா. பொதுவாக நாம் சொல்லுகிறோம், ஆவியான தேவன் எங்கே இருக்கிறார்? ஆமென். அவர் எங்கும் நிறைந்திருக்கிறார். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. நாம் எல்லாம் கர்த்தருடையவர். நாம் எல்லாம் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள். நாம் எல்லாம் பாவத்திலே, சாபத்திலே, பாரம்பரியத்திலே ஆமென் கட்டப்பட்டவர்களாக இருந்தோம். நாம் எல்லாம் தேவனுக்கு தூரமானவர்களாக இருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் அன்பினால் அழைக்கப்பட்டு, நமக்கு நம்மளை பெயர் சொல்லி அழைத்து நம்ம ஆத்துமாவை ரட்சித்து இம்மட்டும் கிருபையை வைத்துக் கொண்டிருப்பது எதற்காக மக்களே? அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். உனக்காக பலியானாரே, உனக்காக ரத்தம் சிந்தினாரே, ஏசப்பா ஏசப்பா என்று நீ அறிக்கிட வேண்டாமா? ஆனால் மனிதனை நோக்கி கூப்பிட்டு, இது என்ன நடக்கும், இது எப்படி நடக்கும், அப்படி என்று சொல்லி நீ மனிதனோடு அதிகமாய் பேசும்போது அவனுடைய ஞானத்திலே நீ விதைக்கப்படுவாய். ஆமென். மனுபுத்திரனை நம்புவதை காட்டிலும் நாசிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்பாதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் என்ன? நாசிலே சுவாசம் உள்ளவன் மனிதன், அவனை நம்பாதே. என உன்னை போல அவனும் இந்த உலகத்திலே காணப்படுகிறான். ஆமென். நமக்கோ ஒரு நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவனுக்கு அழைக்கப்படாத ஆட்களோடு நாம் பேசும்போது பக்குவமாய் பேச வேண்டும். அவர்களுக்கு இயேசுவை சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆமென். காட்டி கொடுக்கணும். இங்க இயேசுப்பா நல்லவர் தெரியுமா? பாருங்க, ஒவ்வொரு நாளும் ஒரு ஆத்மாவோடு நீங்கள் பேசும் பொழுது, உங்க சக நண்பர்கள், உங்கள் உற்றார் உறவினர்கள், உங்கள் நண்பர்கள், காலேஜ் படிக்கும் பொழுது, ஆபீஸ் போகும்போது, ஏன் ஆண்டவர் அங்கெல்லாம் உங்களை அழைத்து சொல்றார் தெரியுங்களா? நீங்க தான் அவருக்கு சாட்சி. ஆமென். இன்னொருத்தர் வந்து உங்க சக நண்பர்களோட பேச தேவன் விட மாட்டார். அப்போ நான் பார்க்கிற என்னுடைய ஒவ்வொரு நீ எப்படி பார்க்கணும் தெரியுங்களா? உங்க பார்வையை சற்று மாற்றுங்கள். ஆமென். உலகத்தார் பார்த்து கொண்டு உலகத்தின் வேஷத்தை தரித்துக் கொண்டு தேவனோடு வாழ முடியுமா? ஆண்டவர் சொல்றார், உலகத்தில் உள்ளவைகளே அன்பு கூறாதீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, அன்பாய் அவர்களுக்கு பேசி என் அன்பை வெளிப்படுத்துக சொல்றார். அதாவது நீங்க அன்பிலே ஒருத்தருக்கு ஒருத்தர் இருங்க, சத்தியத்தை சொல்லுங்க. அப்போ அன்பா இருக்க வேண்டும் என்றால் உலகத்தின் மேல் அன்பு கூறக்கூடாது. உலகத்தின் மேல் அன்பு கூர்ந்து பாருங்க, சில பேர் சொல்லுவாங்க, இவரு நான் என்ன ரட்சிப்புகளை நடத்த போறேன்,
அதனாலதான் நான் அவங்கள பேசுறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிற நம்ம கிருபை இழந்து போகும்படி அவர்கள் வழி நடத்துவார்கள். எது பலமா இருக்கிறதோ, ஒருவேளை ஆவி பலமா இருந்தால் ஆவில மேற்கொள்ளும், மாமிசம் பலம் இருந்தால் மாமிசம் பலம் கொள்ளும். அப்ப நம்முடைய வாழ்க்கை மாமிசத்துக்குரிய வாழ்க்கையா இருந்தால், மண்ணுக்குரிய வாழ்க்கையா இருந்த இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம், இயேசுவோட வார்த்தைகள்லாம் தெரியும். இந்த வார்த்தைகளின்படி நான் வாழுகிறேன், வாரத்துக்கு ஒரு முறை தேவாலயத்துக்கு செல்கிறேன், அப்ப நான் ஒரு ஆவிக்குரிய மக அப்படி என்று நான் சொல்லிக் கொண்டு போயிருக்கும் பொழுது, எதிராளி வரும் பொழுது, அதான் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் இல்லாத ஜனங்கள் வரும் பொழுது, அவர்களோட பேசும் பொழுது அவர்களை போல் நான் பாவித்து, அவர்களை போல நான் அழுது கொண்டு, அவர்களும் இது நடக்கலையே என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு வேதனை வரும். அப்ப அந்த வேதனை நாம் பங்குள்ளவர்களாகி ஆகி, அப்ப நமக்கு இருக்கிற ஆவி குன்று போய் ஆத்மாவை மேற்கொண்டு இப்படியாக அலைமோதி கொண்டிருக்கிறது ஆவியும் ஆத்மாவும் சரிகிரமும். இப்படியா இருக்கும்போது ஒரு நிலை சமநிலை வர வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்றார், எனக்கு பயந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பொதுவாக நீங்க யாருக்கிட்ட கேட்டாலும், ஆமா நான் கர்த்தருக்கு பயப்படுறேன், நான் இங்க பைபிள யாருமே சொல்ல மாட்டார்கள். ஏன் தெரியுங்களா? எல்லாரும் கர்த்தருக்கு பயப்படுகிறார்கள். ஆனா அந்த அர்த்தம் என்ன, அது ஞான அர்த்தம் என்ன, மெய்ப்பொருள் என்ன? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன தெரியுங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜீவனோட வாழ்ந்திருக்கிற பெரிய கிருபை. இன்றைக்கு இந்த நாளை கொடுத்திருக்கிறீங்கப்பா, இந்த நாளே நான் எப்படி வாழ வேண்டும், என் நடை உடை பாவனங்கள் பார்வைகள் பேச்சுகள் எல்லாம் உமக்கு உகந்தவளா இருக்க வேண்டும். இது உடனே வராது மக்களே. எப்போ தெரியுமா? பரிசுத்த ஆவியானை பெற்றுக் கொள்ளும் பொழுதுதான் வரும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவாரு, பொதுவாக எல்லாரும் பார்க்கும் பொழுது நீங்கள் நல்லா இருக்கிறீர்களா என்று அவர் கேட்க மாட்டார்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டீர்களா, அப்பொழுது நீங்கள் நல்லா இருப்பீர்கள். அப்படி என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவின் அன்புக்குள்ளே கட்டப்பட்டவர்கள் அனைவரும் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்துள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிலிப்பியர் 4:6 எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடும் கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற ஜனங்கள் எல்லாவற்றும் தேவனுக்கு தெரியப்படுத்துவார்கள், ஒரு காரியத்தை விட்டு விட மாட்டார்கள். பாருங்க, நம்ம தேவ சமூகத்துல தைரியமா பேச முடியலையா, வார்த்தைகள் வரவில்லையா என்றால் ஏதோ நாம் மறைத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம், நம்ம வாழ்க்கை சரியில்லை, நம்ம ஒழுங்கின்மையா இருக்கிறோம், அதனால நம்ம என்ன பண்ணோம். அப்படி நீங்க கவலைப்படாதீங்க. ஆண்டவர் ஒன்றுக்கு கவலைப்படாதீங்க, எல்லாரும் குறைவுள்ளவர்கள் தானே. ஆமென். ரொம்ப ஒழுக்கம் உள்ளவர்கள் நம் யாரிலும் இருக்க முடியும். எல்லாருக்கும் ஒரு குறைவுகள் குற்றங்கள் எல்லாம் உண்டு. ஆனா எதுக்குமே நீ கவலைப்படாத. ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். கவலைப்பட்டால் வலை வந்துவிடும். ஆமென். பாருங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், எல்லாவற்றும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தில கூடிது வேண்டுதல் செய்யுங்க. அப்போ உங்கள் பெட்டிஷன்கள், உங்களோட விண்ணப்பங்கள், கவர்மெண்ட்ல ஒரு விண்ணப்பம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அது கொடுக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க, எப்படியாவது செஞ்சு முடிச்சிருங்களா அப்படி ஆண்டவர் சொல்கிறார், நீ விண்ணப்பங்களை கொடுக்கும் பொழுது ஸ்தோத்திரம் செலுத்து என்றால், வாயிலே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லும் பொழுது அவர் ஸ்தோத்திரத்தின் பாத்திரம் உள்ள தேவன், அவர் ஸ்தோத்திரத்துக்கு உகந்த தேவன். அதாவது நம்முடைய தேவன் எந்த பிள்ளைகள் துதியோடு ஸ்தோத்திரம் சொல்கிறார்களோ அவர் நமக்கு செய்ய வேண்டும் என்று அவர் தகுதி பெற்றவராக எழுப்புகிறார். இதை புரிந்து கொள்ள மக்களே. ஸ்தோத்திரம் எந்த ஆத்மாலாம் ஸ்தோத்திரம் சொல்லுகிறதோ பாருங்க, துதிகள் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன் எதை எதிர்பார்க்கிறார்? விண்ணப்பத்தை மாத்திரம் எதிர்பார்க்கவில்லை, அது கூடிய ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நீர் வாழ்க, நீர் மகிமை உள்ள தேவன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது அந்த ஸ்தோத்திரத்துக்கு சொல்லுகிற பிள்ளைக்கு அவர் கொடுக்கும்படி அவர் காத்திருக்கிறார். ஆதலால் எல்லாவற்றையும் தெரியப்படுத்துங்கள். பொதுவாக நம்முடைய வாழ்க்கையிலே காலை முதல் இரவு வரைக்கும் பாருங்க, எல்லாருக்கும் 24 hours இருக்கு. எல்லாருக்கும், அரசனுக்கும் ஆண்டிக்கும் ஒரு எல்லாவித ஒரு பரதேசிக்கும் 24 மணி நேரம் தான், நமக்கும் 24 மணி நேரம் தான். அப்போ எல்லாருக்கும் ஒரே நேரங்கள் கொடுத்திருக்கிற தேவன் ஒவ்வொரு மனிதன் அதை யூஸ் பண்ற, எப்படி யூஸ் பண்ண. நாட்கள் பொல்லாதவைகள் பாருங்க, பொதுவாக வாழ்க்கையே பொல்லாதது, அதை விட ரொம்ப மோசமானதுமா நாட்கள் பொல்லாதவைகள். அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள், நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் மக்களே. கடந்த நாட்கள் பாருங்க, இன்ற நாட்கள் நாளை அல்ல, இது வேற நாட்கள் தான் வரும். அதெல்லாம் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க என்ன பண்ணுங்க, கவலைப்படாதீங்க. பொதுவாக நம்ம எல்லாம் கவலைப்படுகிற நம்மளுடைய நேச்சரே
பாருங்க, நம்மளுடைய மனுஷனுடைய புத்தி எப்படி தெரியுங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், அதான் கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். நம்மளுடைய புத்தி, நம்மளுடைய சிந்தனை எல்லாமே பாத்தீங்கன்னா கவலை கவலை கவலை. எது கவலைப்படுறீங்க? எல்லாம் இருக்கும், ஆனா ஒரு கவலை வந்துரும். சில நேரத்துல பாருங்க, ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கும் கவலைகள் வருவது உண்டு. என்ன தெரியல, ஐயோ என் ஆத்துமா தேவனை நான் துதிக்கவில்லையே. ஜெபிக்காதவர்கள் ஒரு கவலைப்படுவாங்க, ஐயோ இன்றைக்கு நான் ஜெபிக்கலையே, இன்றைக்கு நான் தேவனோட பேசவில்லையே. சில பேர் பாருங்க, ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்கள் பலவீனப்பட்டால் பலவீன படுக்கையிலே தேவன் வந்து அவர்களோடு பேசுவார். இது நிச்சயமாக ஒரு சாட்சியை நான் சொல்லுகிறேன். தேவனோடு பேசுகிற ஆத்மா ஒரு நாள் அந்த நேரத்தில் இல்லை என்றால் எங்கே தேடி அவர் வந்து விழுவார். ஏனென்றால் அவர் நமக்குரிய தேவன். அப்போ ஆண்டவர் சொல்லுங்க, நீ கவலைப்படாத, துக்கப்படாத, விண்ணப்பம் பண்ணும்பொழுது என்னோட நீ பேசிக்கொண்டிரு என்று சொல்லுகிறார். இப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், அதுக்கு பிறகு 4ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், பிலிப்பியர் 4:4, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். பொதுவாக இந்த சத்தியத்தை சற்று கவனிங்கள். சந்தோஷமா இருங்கள் என்று அப்போஸ்தலர் பவுல் சொல்லவில்லை. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். ஹல்லேலூயா. நாம் மனுஷனுக்குள் சந்தோஷமா இருப்போம். கணவன் மனைவிக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும், பிள்ளைகளை பார்த்து ஒரு சந்தோஷம் வரும், நன்று. பெற்றோர்களோடு நம்ம இருக்கும்போது ஒரு சந்தோஷம் வரும், நன்று. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிரு. அப்படி என்றால் என்ன? பொதுவாக பார்த்தீங்கன்னா, அப்ப இது ஏன் எழுதப்பட்டிருக்கிறது? நாம இந்த காரியத்தை செய்யவில்லை. அப்ப கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்க மக்களுக்கு தெரியல. ஒரு வேதனை வந்து, அப்ப கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள் என்றால் என்ன தெரியுங்களா? அதாவது இந்த பூமியின் சந்தோஷத்தை காட்டிலும், பொதுவாக இந்த என்னுடைய காரியத்தை பார்த்தீங்கன்னா, எப்பொழுதும் நிறைய சந்தோஷங்கள் இருந்தாலும் எனக்குள்ள ஒரு வெறுமை காணப்படும். ஏன்? என் தேவனோடு பேச வேண்டும். இசப்பா, நீ எங்க இருக்கிறீங்க? நீங்க என்ன செய்து கொண்டு இருக்கிறீங்க? ஒரு நாள் நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் கேட்டேன், இசப்பா நீங்க இப்ப என்ன பண்ணி ஆண்டவர் சொன்னீங்க? நான் பரலோகத்தில் இருக்கிறேன், என் பிதாவின் வலது பக்கத்திலே நான் இருந்து கொண்டிருக்கிறேன். எதுக்குப்பா வலது பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அப்படி கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், என் பிள்ளைகளுக்கு நான் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. யாரெல்லாம் எனக்கு பயந்து பயந்து வாடுகிறார்களோ, யாரெல்லாம் எனக்கு உகந்தவர்களாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் எனக்கு ஏற்ற பிள்ளை, பரிசுத்தமா வாழணும். ஐயோ இந்த தீமை எனக்கு அணுகக்கூடாதே, ஒரு மனுஷன் மூலமா எனக்கு சந்தோஷம் வரக்கூடாதே. பாருங்க, ஒரு மனுஷன் மூலமா சந்தோஷம் வரும்போது திருப்பி அதை எதிர்பார்ப்போம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அவன் ஒரு நாள் சந்தோஷமா கொடுப்பாங்க. நிறைய பேர் பெண்களோடு பேசிக்கிற ஒரு சந்தோஷம் வரும், அது மறுநாள் இது காணப்படாது. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சந்தோஷப்படு, எனக்குள்ளே சந்தோஷப்படு. அப்ப ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே கர்த்தருக்குள் சந்தோஷம் என்று என்ன ஆண்டவரே? அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நான் பிதாவின் வலது பரிசத்திலேயே உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். ஏன் ஆண்டவரே? பாத்தீங்களா, நான் உனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏன் தேவன் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்? ஏனென்றால் வெளிப்படுத்தின விசேஷம் எழுதப்பட்டிருக்கிறது, சாத்தான், பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம், பிசாசு, தந்திரக்கார, வஞ்சிக்கிறவன் இரவும் பகலும் தேவ சமூகத்திலே போய் தம்முடைய சகோதரர்களை நம்மைதான் அவன் குற்றப்படுத்திக் கொண்டிருக்கிறான். இரவும் பகலும் தேவ சமூகத்துல அவன் தைரியமா நிக்கிறான். சபிக்கப்பட்ட சாத்தான். ஆமென். செத்த பிசாசு, ஒன்றுக்கே உதவாத சாத்தான் தேவ சமூகத்தை நிக்கிறான். ஒரு நாள் கேட்ட, அவன் எவ்வளவு தைரியமா உங்களுடைய சமூகத்தை நிக்கிறான் கேட்கும். ஆண்டவர் சொல்லி, அவன் நிக்க வைக்கிறது காரணமே நம்ம தான் அப்படி சொல்றார். நீ ஒழுங்கா இருந்தா எப்படி அவன் வரமாட்டானே? அப்ப இரவும் பகல் வருகிறான். கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற சகோதரர் எப்படி வாழலாம் பாருங்க. நீங்க ரத்தம் சிந்தினீங்களே. ஒரு நாள் இந்த காரியத்தை கர்த்தர் என்னோட பேசினார். மகளே, உன்னை குறித்து, உன் வாழ்க்கையை குறித்து, உன்னுடைய ஒவ்வொரு நடக்கையை குறித்து சாத்தான் மேல வந்து குற்றப்படுத்த கூடாது. அப்படியாக நீ வாழுவாயா? ஒரு ஆண்டவர் சொல்லுவார், நீ எனக்காக வாழ போகிறாய், கிறிஸ்துவுக்காக வாழ போகிறாயா, கிறிஸ்துவுக்காக சாக போகிறாயா என்று ஒரு வார்த்தை எனக்குள்ள தொனித்தது. பார்த்த ரெண்டும் ஒரே காரியம்தான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக வாழ்வதும் கிறிஸ்துவுக்காக சாகிறதும் என்பது என்ன தெரியுங்களா? நம் சாட்சியுள்ள வாழ்க்கை, குற்றமற்ற வாழ்க்கை வாழ வேண்டும். அவன் ஒவ்வொரு நாளும் அபியூஸ் பண்ணுவான், கரைப்படுத்துவான். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறான், ஒவ்வொரு நாளும் என்கிட்ட வந்து பேசும்போது உடைய பிதாக்கு என்ன வருங்களா? என்ன இப்படி? அவருக்கு ஒரு வைராக்கியம் உள்ள தேவன் அல்லவா பிதா. உடனே இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு, அப்பா பிதாவை பார்த்து, கொஞ்சம் பொறுங்க, என் பிள்ளைகளை நான் கிருபை தரேன். அதான் மக்களே. அப்போ ஆண்டவர் மாத்திரம், இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் நமக்காக பரிந்து பேசவில்லை என்றால் நாம் எப்போதோ அழிந்து போயிருப்போம். ஆமென். இயேசு கிறிஸ்து வாழ்க்கை இல்லாத வாழ்க்கை, அதாவது சபைக்கு போகாத மக்கள்,
ஆவிக்குரிய வாழ்க்கை வாழாத மக்கள் ஒரு இருண்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு கிறிஸ்துவை அறிந்திருந்தும் ஒரே இருட்டுல இருக்கிறாங்க, குருடன் போல இருக்கிறாங்க. பாருங்க, வேதம் சொல்லுகிறது பழைய ஏற்பாட்டிலே ஒரு குருடன் எப்படி பட்ட பகலை தடவி கொண்டு போவானோ அதே போல ஆவிக்குரிய பிள்ளைகள் பகலுக்குரிய பிள்ளைகள் இந்த வெளிச்சத்தின் காலத்திலே, கிருபையின் காலத்திலே குருடர்கள் போய் தடவி கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள், குருடர்களை போல இருக்கிறார்கள். அப்ப சாத்தான் சொல்லுவான், பாத்தீங்களா இவ்வளவு வார்த்தை எழுதி வச்சிருக்கிறீங்க, அவங்க ஒன்னும் வாசிக்க மாட்டிருக்காங்க, எப்போதும் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருக்கணும், அவங்களோட சந்தோஷமா இருக்கணும், இந்த காரியம் வந்தா சந்தோஷமா இருக்கணும். சபைக்குள்ள என்ன நடந்து கொண்டு இருக்கிறதுங்க? ஒவ்வொரு கூடி 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 ஒரே சந்தோஷம். என்ன சந்தோஷம்? மாமிசத்தில் வெளிப்படுகிற சந்தோஷத்தை சாத்தான் குற்றப்படுத்துவானே. இயேசுப்பா கிட்ட பரலோகத்துக்கு அவன் போயிடுவான். தேவ சந்ததியில வலுசர்பம் குற்றப்படுத்தது. அப்ப தேவ சபையிலே வருகிற சந்தோஷங்கள் கர்த்தருக்குள் இருக்கிற சந்தோஷமா இருக்க வேண்டும். ஆமே. மனுஷன் ஒரு மனுஷனை பார்த்து சந்தோஷப்பட்டு அதனால நம்ம ரொம்ப சீரியஸா ரொம்ப துக்கமா இருக்க வேண்டியதில்லை. நான் கிறிஸ்துவுக்கு, அதாவது எது நடந்தாலும் நடக்க விட்டாலும், எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும், ஆமே. பொதுவாக மனுஷன் கிட்ட பணம் இருந்தாதான் சந்தோஷம் வரும், அவனுக்கு வாழ்வாதாரங்கள். அப்ப இன்னொரு மனுஷன் எப்ப பேசுவான்னு தெரியுங்களா? அவன் போல சமமா இருந்தா பேசுவான், அவனுக்கு கொஞ்சம் கீழே தான் அவன் பேச மாட்டான். அப்படி பார்த்து இதுல எங்க நடக்கிறதுங்க? எல்லாமே ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்குள்ளதான். அதுல என் தேவன் ஜனமே, ஆண்டவர் இப்பொழுது நித்திய காலமாய் உனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இப்ப சாத்தான் சொல்றான், பாருங்க அவனை பாருங்க இவனை பாருங்க, ஹல்லேலூயா சொல்றான், அங்க போறான் இங்க போறான், ஊழியம் செய்றான், எல்லாம் பண்றான். ஆனா அவன்கிட்ட ஒரு கரை இருக்கே, ஒரு திரை இருக்கே. அப்படின்னு என்ன தெரியுங்களா? ஏசப்பாவுக்கு எனக்கும் எந்த ஒரு திரை இருக்கக்கூடாது, மறைவு இருக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? அவள் வெளியரங்கமாய் கோலமானார். ஹல்லேலூயா. ஒரு நாள் இந்த 1 தெசலோனிக்கேயர் நான் வாசிக்கும் பொழுது ஏசப்பாக்கு முன்பாக நாம எல்லாம் நிக்க போகிறோம். அதாவது கரை திரை அற்றவர்களாக, பிழையற்றவர்களாக. கரையா இருக்கக்கூடாது, திரையா இருக்கக்கூடாது, பிழையா இருக்கக்கூடாது. இந்த 3 இருக்கும். இதை பார்க்கும் பொழுது ஆவியானவரே நீங்க தான்ப்பா நடத்தணும், என்னால முடியாது. ஆமே. இந்த வார்த்தைகளோடு நான் வாசிக்கும் பொழுது எனக்கு ஒரே சந்தோஷம். ஏசப்பாக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்றால் தேவனுக்கு இந்த ஞானம் தான் கர்த்தருக்கு பயப்படுது உகந்த வாசனம். இந்த ஞானம் நமக்கு இருக்கிறதா? பாருங்க, நம்ம ஆபீஸ் போகும் பொழுது, எங்கன்னா வெளியே போகும் பொழுது கண்ணாடிக்கு முன்பாக ரொம்ப நேரம் நிற்போம். பெண்களாக நம்ம என்ன பண்ணுவாங்க? எப்படி இருக்கிறோம் அப்படி இருக்கணும். ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே சாத்தான் எப்படி இருப்பான் ஆண்டவரே? பிசாசை பார்க்கணும், அவன் எந்த ரூபத்துல இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, ஒண்ணும் கவலைப்படாத மகளே, நீ எப்பெல்லாம் கோவப்படுறியோ கண்ணாடி முன்பாக உன் முகத்தை பாரு அப்படின்னு சொன்னார். என்ன ஆண்டவரே, அப்ப நீ பிசாசிய பாத்துடலாம் அப்படின்னு சொன்னாரு. அப்ப பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் நம்ம கோபமா இருக்கிறோமோ, எப்பெல்லாம் எரிச்சலா இருக்கிறோமோ, எப்பெல்லாம் பொறாம இருக்கிறோமோ, நம்ம சாத்தான நமக்குள்ள பாக்கலாம். எப்பெல்லாம் நம்ம அழகா இருப்போம் தெரியுங்களா? அழகுன்ற என்ன தெரியுங்களா? ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மனவாட்டி சொல்கிறா, நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன். சுலமித்தியா சொல்கிறார். தேவசபையிட்ட பிள்ளைகள் சொல்ல வேண்டும். சொல்கிறார், நான் கருப்பா இருந்தால் அப்படின்ற தெரியுங்களா? எனக்கு கருப்பு, நான் எப்படி கருப்பான தெரியுமா? ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தேன். அவள் ஒரு மேய்ப்பர். அவள் ஆடுகளுக்கு, அதாவது ஊழியம் செய்கிற மகள். சுலமித்தியா என்றால் மனவாட்டி, ஊழியம் செய்கிறவள். விசுவாசியே, நீ ஒவ்வொருவரும் ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தருக்காக ஆடுகளை நீ என்ன காத்துக்கொள்ள வேண்டும், ஆத்மாவை தேட வேண்டும். அப்போ அவ என்ன பண்றாள்? அவ சொல்றா, நேசர்கிட்ட சொல்றா, ஒரே கருப்பா இருக்கிறா. அப்படி வெயிலின் மேல் பட்டதுனால், உன்னத பார்த்து 1ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்ட, வெயில் என் மேல் பட்டதுனால் நான் என்ன கருப்பா இருக்கிறேன், ஆனால் நான் அழகா இருக்கிறேன். அப்படி என்ற பாடுகள் உன்மேல் படும் பொழுது உனக்குள்ளே ஒரு காரியம் தென்படும். ஆனால் மணவாளனுக்கு தெரியும் நீ பட்ட பாடுகள் எதனால் உனக்கு இப்படிப்பட்ட பாடுகள். உலகத்துக்காக வாழ்ந்து, உலகத்தால் கஷ்டப்பட்டு அலைந்து திரிந்து அவருக்காக பாடுபட்டு என்று சொல்ல முடியுமா? சில பேருக்கு அந்த பகுத்தறிவு இல்லை. ஐயோ நான் கஷ்டப்படுகிறேன், பிழைப்புக்காக கஷ்டப்படுறேன், அங்க ஓடுறேன் இங்கன்ற. ஏசப்பா உங்க கண்ணு தெரியாதா? காது கேட்காதா? உனக்காக நான் வாழ்ந்தனே. இந்த ஜபம் நிச்சயமாக அடிக்கிட முடியும். ஒருத்தர் அப்படிதான் சொன்னார், ரொம்ப பாடுபடுறீங்க. ரொம்ப எதுக்காக பாடு? இயேசு கிறிஸ்துக்காக பாடுபட்டீங்களா? ஊழியம் இல்ல இல்ல, என் குடும்பத்தை நடத்தே பெரிய அது போய் ஏசப்பாக்கப்பட்ட பாடு, அது உன் பாடு. ஹல்லேலூயா. அப்போ என்ன ஒரு கிருபை தெரியுங்களா? அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், உன் முக பாவனைகள், அன்பு, இரக்கம் எல்லாம் பார்த்து உன் கண்ணாடி முள்ள நிற்கும் பொழுது உனக்கு எந்த மேக்கப்பும் வேண்டாம்.
எந்த ஒரு அலங்கரிப்பும் வேண்டாம். மணவாட்டிக்கு ஒரு காரியம் தென்படாது. நீ நிற்கும் பொழுது, உன்னை பார்க்கும் பொழுது இவ தேவ பிள்ளை என்று அறிக்கை விட, அப்ப ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அதெல்லாம் என் தேவ ஜனமே, கர்த்தர் சொல்லிய காரியம் என்ன? சாத்தான் உனக்கு விரோதமாக வரும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறான், ஒவ்வொரு நாள் சொல்றான், பாரு இவன் கரைப்படுத்திட்டு இவன் சில காரியத்தை தடுத்து கொடுத்துட்டு பாருங்க. ஒரு பிள்ளைகள் கிறிஸ்துவுக்காக ஓடுறாங்க. நம்ம வாழ்க்கை ஒரு ஓட்ட பந்தயம். நம்ம இயேசு கிறிஸ்துவுக்காக ஓடுகிறோம். ஓடும் பொழுது இந்த உலகத்துல ஓட்டப்பந்து வைக்கும் பொழுது அவன் இச்ச அடக்கத்தோட ஓடுவான். அவன் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டு ஓடுகிறவன் அல்ல. ஓடுகிறவன பிரித்தெடுக்கப்பட்டு அவங்களுக்கு நல்ல டயட் கண்ட்ரோல் கொடுத்து ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிட முடியாது. அவன் ஹெல்த் உள்ளவனா இருந்து ஓடணும் இல்லைங்களா? அப்ப ஓடும் பொழுது அவன் என்னென்ன ஆகாரம் புசிக்க வேண்டும், எல்லாவற்றும் கண் பார்க்கிறத விரும்பக்கூடாது. அப்ப இச்சடக்கத்தோடு ஓட வேண்டும். அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கை ஓடும் பொழுது நம் கவனமாய் ஓட வேண்டும். இதுக்குதான் ஞானத்தின் ஆரம்பமே. அதாவது கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். இந்த ஞானம் நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு நாளும் என்ன பண்ண, கரையே இருக்கக்கூடாது, திரையே இருக்கக்கூடாது, பிழையே இருக்கக்கூடாது. அப்படி என்றால் என்ன? கரை என்றால் அவன் நம்மளை கரைப்படுத்தக்கூடாது, நம்மளை சேதப்படுத்தக்கூடாது. சபையே சாத்தான் இரவும் பகலும் கண்ணமிட்டு கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு நாளுங்க, ஒவ்வொரு நாளும் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள பிழைக்கிறது பெரிய பாக்கியங்க. இன்றைக்கு நான் பிழைத்திருக்கிறேனா? இன்றைக்கு நான் குற்றம் இல்லாமல் வாழ்ந்திருக்கிறேனா? பாவ கரைகள், அக்கிரம கரைகள், இதெல்லாம் வேதத்தில் நிறைய கரைகள் இருக்கிறது. பாவக்கரை, கையில கரை, ரத்தக்கரை. ஒரு குடும்பத்தை நம்ம ஒரு குடும்பத்தை ஏமாற்றி விட்டோம் என்றால் அவர்கள் ரத்தப்பழி நம்ம கருத்துல கேட்பார். ஒருத்தர் கொலை செஞ்சுட்டோம்னா அந்த அவங்களோட ரத்தப்பழி நம்ம கிட்ட இருக்கும். ஆமென். யாராவது அநியாயமாய் அவர்களை நாம வெறுத்து விட்டு, அதாவது அவர்களை நாம ரொம்ப பகைத்து, அவர்கள் அந்த பகையினால் அவர்கள் நொந்து போய் வாழ்க்கையை கெட்டு போய், ஐயோ கிறிஸ்துவர்களா நான் வாழ வேண்டாம், இவங்கெல்லாம் ஒரு கிறிஸ்துவர்களா என்று சொல்லும் பொழுது நம்ம கையில ரத்தக்கரை வந்துவிடும். ஆமென். ரத்த பழி நமக்குள்ளே வந்துவிடும். உடனே ஆண்டவர்கிட்ட போயிடணும், அப்பா அந்த குடும்பத்துக்கு விரோதமா செய்த பாவத்துல என்ன மன்னிங்கப்பா. ஒருவேளை நான் என்ற வாயினால் வார்த்தையினால் அவர்களோட பேசுற பாவனால் போய் இதெல்லாம் மன்னிங்க மன்னிங்க மன்னிங்க, கரத்தை நீட்டி நீட்டி, அப்பா எந்த ரத்த பழி என் கையில வரக்கூடாதுங்கப்பா. இதான் கரை. யாருக்கு விரோதமா எழும்ப கொலை செய்தால், கொலை என்றால் என்ன தெரியுங்களா? அதாவது மாமிசத்தின் கொலை உண்டு. ஆனா கிறிஸ்துக்குள்ள இருக்கவங்க எல்லாம் கொலை செய்ய மாட்டாங்க. வாயை திறந்தா பேசினாலே அவன் மத்தவன் செத்து போயிடுவான். ஹல்லேலூயா. அதாவது வார்த்தையிலே கொன்றுவாங்க. அதாவது பகை. பகை பகை என்பது என்னங்க? கொலைக்கு சமம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இதெல்லாம் இருக்கும்போது எப்படி விண்ணப்பம் ஸ்தோத்திரத்தோடு வரும்? பிலிப்பியர் 4:6 சொல்லப்பட்ட ஸ்தோத்திரம் எப்படி வரும்? அப்ப உள்ளத்துல பகை வைத்துக் கொண்டு வெளியே புன்னகை வைத்துக் கொண்டிருக்கிறாயே, இப்படிப்பட்ட காரியங்கள் சாத்தானுக்கு தெரியுமே. நம்மை பற்றி தேவனுக்கும் தெரியும், சாத்தானுக்கும் தெரியும். ஒரு நாள் நான் ஒரு புத்தகத்திலே ஒரு காட்சியை கண்டேன். அதாவது ஒருவன் சாத்தான் பக்கமும் இல்ல, தேவ பக்கமும் இல்ல, நடுவுல நிக்கிறான். அப்ப சாத்தான் சொல்றான், ஒண்ணு என் பக்கம் வா, இல்லைன்னா தேவ பக்கம் போ. 2 கட்ட போனா 2 பேரும் கை விட்டுருப்பாங்க, நீ எங்க போவாய்? ஹல்லேலூயா. அவன் உபதேசிக்கிறான். ஆண்டவர்கிட்ட போவானுக்கு விருப்பம் இல்ல, சாத்தான் கிட்ட போறதுக்கும் விருப்பம் இல்ல. நீ எங்க நிப்பாய்? எங்கே நிக்க முடியாது. அவன் தான் இழுத்துக்கொண்டு சங்கில இழுத்துக்கொண்டு போயிடுவான். ஆண்டவர் கூப்பிட மாட்டார். எப்பவுமே கட்டாயப்படுத்துகிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. ஹல்லேலூயா. அதெல்லாம் என் தேவ ஜனமே திரை இருக்கக்கூடாது. வேதத்துல போட்டிருக்கு திரை, அதாவது மறைவு. எனக்கும் என் தேவனுக்கும் மறைவு வந்தால் மகிமை அற்றவர்களா நான் போய் விடுவேன். எனக்கும் என் தேவனுக்கு யார் நடுவில் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். தேவ வசனத்தை கேட்டு தேவனுக்காக நான் வாழப்படும் சொல்லும் பொழுது எல்லாருக்கும் நம்ம கனப்படுத்த வேண்டும். அதாவது நான் கேட்டுக்கொண்டு வருகிறேன். ஒரு காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். உடனே ஆண்டவர் சொல்லணும், ஏசப்பா இந்த காரியத்தை உமக்காக நான் செய்ய வேண்டும் என்றால் எனக்கு எந்த தடைகளும் வரக்கூடாது. எந்த தடைகளும் வந்து என்னை என்ன பண்ணக்கூடாதுங்க, என்னை தடுக்க கூடாது என்பதை நீங்கள் அறிக்கைட்டு செய்ய வேண்டும். அப்போ ஏசப்பாக்கு எனக்கு நடுல எந்த நபரும் வரக்கூடாது. ஹல்லேலூயா. எந்த நபர்களும் தோழியோ வரக்கூடாது, எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் கொடுக்கப்பட்ட உறவுகள் மாத்திரம் நாம் அவர்கள் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். ஆனால் நமக்கு ஒரு தோழன் தோழி
இவர்கள் ரொம்ப அன்பு கூறுவார்கள், சாட்சியை கெடுப்பார்கள், குடுக்கல் வாங்கல். ஆமென். தகப்பன் தாயை காட்டிலும் நம் தேவனோடு அன்பு கூற வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், எப்பொழுது நான் சொல்ல, ஆண்டவரே உமக்கும் எனக்கும் நடுவில் ஒருத்தரும் வரக்கூடாது. பிழையற்ற வாழ்க்கை, பிழை இருக்கக்கூடாது ஆண்டவரே. மிஸ்டேக்ஸ். ஹல்லேலூயா. பொதுவாக மிஸ்டேக்ஸ் என்று என்ன தெரியுங்களா? பிழை. நம்ம எழுதுறது தவறாக எழுதுவதில்லை, நல்லதான் எழுதுவோம். அதுல ஒரு எழுத்து தவறினால் அர்த்தம் மாறிவிடும். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் பாருங்க. ஆபிரகாமை தேவன் அழைத்தார். ஆமென். அழைக்கும் பொழுது மனைவியும் வந்தார்கள், சகோதரர்கள் வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இவர்கள் கானா தேசத்துக்கு பிரயாணப்படும் பொழுது, தேவன் சொல்லுகிற தேசத்துக்கு வரும் பொழுது, லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் வாக்குவாதம் வந்துவிட்டது. அதாவது அவருடைய மந்தை மேய்ப்பருக்கும் இவருடைய மந்தை மேய்ப்பருக்கும். உடனே ஆபிரகாம் சொல்கிறார், நமக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம். இதுதான் ஒரு நல்ல மனுஷனுக்கு, நல்ல அறிவுள்ள மனுஷனுக்கு, ஞானம் உள்ளவன் இப்படிதான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்க பிள்ளைங்க இப்படிதான் குடும்பத்துல வாழணும். ஆமென். எல்லாம் சரியாயிடும். என்ன சரியாகும்? அவர் பார்த்துப்பார், அவர் ஒன்னும் பார்த்துக்க மாட்டார். ஹல்லேலூயா. வாக்குவாதம் செய்கிறார்களா? வாக்கை வைத்துக் கொண்டு ரொம்ப வார்த்தைகள் பேசிக் கொண்டிருக்கிறார்களா? பிழை வந்துவிடும். மிஸ்டேக். ஆண்டவர் சொல்கிறார், உன் பேரு பரலோகத்தை கிறுக்கி போட்டுருவேன். அப்படி அந்த மிஸ்டேக் வந்து கிறுக்கி போட்டுருவேன். ஆமென். அப்போ ஆபிரகாம் சொல்றாரு, உடனே கூப்பிடுறாரு லோத்தின் மேய்ப்பெல்லாம் லோத்தை கூப்பிடுறாரு, அப்பா உனக்கு எனக்கு வாக்குவாதம் வேண்டாம்ப்பா, நீ இந்த பக்கம் போ, நான் அந்த பக்கம் போறேன், எந்த பக்கத்தை நீயே சூஸ் பண்ணிக்கோ, ஏன்னா உனக்கு வேண்டியது இடம் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் பிழை. பிழை வராமல் வாழ்க்கையை நாம் பாதுகாக்க வேண்டும்.